கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜாகடை என்ற ஊரில் அங்கனாமலையின் அடிவாரத்தில் அருள் பாலிக்கும் முனியப்பன் கோவில். பல சிறப்புகளும் அற்புதங்களும் உள்ளடக்கிய இந்த கோவில் சுமார் 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த கோவில் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் மற்றும் இஷ்ட தெய்வமாகவும் உள்ளது. தீய சக்திகளை விரட்டி நல்ல சக்திகளை அருளுவதாக நம்பப்படும் எளிய தெய்வமான முனியப்பன் கோவிலின் மூலவராக உள்ளார். ஆடிப்பெருக்கு, ஹனுமான் ஜெயந்தி போன்ற பண்டிகை நாட்களில் இத்தல முனியப்பனுக்கு சிறப்பு வழிபாடுகள் மற்றும் மாபெரும் அன்னதானம் நடைபெறுகின்றன. ஹனுமன் ஜெயந்தி அன்று 3385 அடி உயரமுள்ள அங்கனாமலை மீது உள்ள ஆஞ்சநேயருக்கு பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து இருமுடி செலுத்துவது வழக்கம். அன்றைய தினத்தில் மலை மீது ஏறி வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்படுகிறது. ஆடிப்பெருக்கு தினத்தில் பக்தர்கள் இங்குள்ள முனியப்பனை வணங்கி முனியப்பனின் ஆசிர்வாதம் பெற்று மலை ஏறுவது வழக்கமாக உள்ளது. மூலவரான முனியப்பன் சுவாமி வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டபடியும் 2 கைகளில் வாளுடனும் அமர்ந்த நிலையில் கம்பீரமாக காட்சி தருகிறார். முனியப்பன் சுவாமிக்கு எதிரே இருபுறமும் குதிரை, சிப்பாய் மற்றும் குதிரை வீரன் சிலைகள் அமைந்துள்ளன. திருமணத்தடை நீங்குவதற்காகவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் தொழில் முன்னேற்றம் காணவும் மனக்கஷ்டம் தீரவும் இங்குள்ள முனியப்ப சுவாமியை பக்தர்கள் வேண்டிக் கொள்கின்றனர். இங்குள்ள முனியப்பன் சாமி வேண்டும் வரங்களை வேண்டியபடி தருவதாகவும் இங்குள்ள பக்தர்கள் கூறுகிறார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆடுகள், கோழிகளை பலியிட்டு சமைத்து முனியப்பன் சுவாமிக்கு படைத்து பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்துகின்றனர். பின்னர் சமைத்த உணவை அங்கேயே சாப்பிட்டுவிட்டு செல்வது வழக்கமாக உள்ளது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடுகள் நடைபெறுகிறது. பக்தர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு காது குத்துதல், மொட்டை போடுதல் போன்ற நேர்த்தி கடன்களை வெகு விமர்சையாக தங்கள் உறவினர்களை எல்லாம் அழைத்து விருந்து படைத்து கொண்டாடுகிறார்கள். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த முனியப்பனை வேண்டினால் சிறந்த பலனை தரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.